The difference is, I'm not mid. ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பண்ணுங்க மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் டிவி சீரியல்ஸ்ல இருக்கிற லாஜிக் சீன்ஸ், நோ லாஜிக் சீன்ஸ், லாஜிக்கே இல்லாத சீன்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நம்மளும் எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்றதான் பார்க்க போறோம். இங்க இருக்க தமிழ் சீரியலுக்கும் அங்க இருக்க சீரியலுக்கும் என்னென்ன வித்தியாசம்ன்றதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாம டைரக்டா கண்டென்ட் குள்ள போயிடலாம் இருக்கேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கிளிப்பை பார்ப்போமா? இல்ல, எனக்கு புரியலையே. பட்டை விடும் போது பட்டத்தை அறுத்து விட்டோம் அப்படின்னா பட்டம் தானே கீழே விழுகணும். பட்டம் உடுறவன் கீழே விழுவானா? இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேனா, இல்ல நீங்க தப்பா கட்டுறாங்கன்னா தெரியல. நானும் அப்படிதாங்களா விட்டுருக்கேன். சரி பாப்போம். நினைச்சேன் அது எப்படி பட்டத்தை அறுத்து விடுறீங்க? சரி ஓகே, பட்டத்தை அறுத்து விட்டே ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவனும் வீட்டுக்கு கீழே விழுகுறான். இப்ப மாடியில இருந்து இவளும் அதே தான் குதிக்கிறா. அப்புறம் எப்படி திரும்ப பட்டத்துல புடிச்சு கீழே மரமா இருக்கு, காடா இருக்கு. இல்ல காட்டுக்குள்ளதான் வீடே கட்டியிருக்காங்களா? இன்னும் பட்டு இவ்வளவு பெருசா இருக்கு, 2 பேரும் வெயிட்ட தாங்குற மாதிரி. என்னன்னே தெரியலையே நமக்கு. சரி பாப்போம். कुछ नहीं होगा, हम हैं। என்னடா போய்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி சீன்லாம் நான் எங்கேயுமே படத்துல கூட வராது கைஸ். இந்த மாதிரி அதாவது இன்னொரு விஷயம், இப்ப நானுமே சீரியல்லாம் பார்த்திருக்கேன் கைஸ். ஆண்களே உண்மையை ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்றது இப்ப இருக்க சீரியல்லாம் நான் சொல்லல, நான் சொல்றது முன்னாடி சொல்றேன். முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்த சீரியல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மெட்டி ஒலி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்த்தேன். கோலங்கள், நாதஸ்வரம், திருமதி செல்வம், இந்த சீரியல்லாம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த 5 சீரியல்லாம் பார்த்திருக்கேன். இவங்களோட எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் சீரியல்ஸ் ஆர் மச் பெட்டர் தென் அதர் லாங்குவேஜ் சீரியல் கைஸ். அதுவும் குறிப்பா மெட்டிவெளி, கோலங்கள், நாதஸ்வரம்லாம் கோட்டட் சீரியல் எவர் இன் தமிழ். அதுவும் நாதஸ்வரம்லாம் அப்பவே கின்னஸ் ரெக்கார்டு, கோபி அவங்க அப்பாவும் சேர்ந்து அப்பவே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்தது போமா நண்பர்களே. என்னடா ஸ்கூட்டில நிலால போய்கிட்டு இருக்கீங்க? இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைக் போவோம். அத கேக்க நீங்க யாரு? அதாவது உங்களுக்கு ஒரு கிரீன் ஸ்கிரீன் கிடைச்சிட கூடாது கைஸ். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. கிரீன் ஸ்கிரீன் கிடைச்சா போதும், ஸ்டூடியோக்குள்ள நின்று என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. விட்டாங்கன்னா மாஸ்ல போய் சோறாக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல. அங்க லேண்ட் ஆகும் போது ஒரு எஃபெக்ட். இது என்ன சீரியல்னு தெரியல. மோஸ்டா ஹிந்தியில தான் நினைக்கிறேன். இது ஹிந்தியா போஜ்புரியா என்ன லாங்குவேஜ்னே தெரியல, ஹிந்தி தான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்டா நிறைய சீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, அடுத்தது போமா நண்பர்களே. மியூசிக், பேக்ரவுண்ட், பிஜிஎம்லாம் அப்படி போட்டுட்டு இருக்காங்க. படம் தோத்துரும் போல மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கு கைஸ். உண்மையாவே என்னடா நினைச்சேன். ஒரு அரை அரைஞ்சாங்கன்னா அங்கதானே விழுகணும். சரி, இல்லைன்னா ஒரு 3 சுத்து சுத்துனதோட அங்கேயே விழுந்திருக்கணுமா இல்லையா? ரோலிங் அப்போ
அங்க போய் ஓரமா தூண்ல இருக்கிற ஒரு துணியை பிடிச்சு கழுத்துல கட்டி அவளே தூக்க மாட்டி சாகுற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களேடா. निकाली कुछ निकाली कुछ என்னடா இதை கலட்டுறதுக்கு 5 பேர் ஓடி வரி. सांस घुट रही है. आप हवा में ट्राई करो लेकिन खुल ही नहीं रहा है. सांसें टक रही है, परी की सांसें टक रही है. सभी सभी वो बाहर ड्रॉर में कैची रखी, लेकर आओ जल्दी. पकड़ के लो. என்னடா 5 பேர் நிக்கிறீங்க, அந்த துணியை பிடிச்சி இழுக்க முடியாம சிசர்ல வச்சு சிசரை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஒரு வழியா எடுத்துட்டாங்க. भाई चाचा आप ठीक तो है ना? लंबी लंबी सांसें लीजिए. सांस लो. सांसें लीजिए, जल्दी से बोलिए. ஆஸ்கார் அவார்டு குர்ரா ட்ரம்ப். आस्कार अवार्ड को जंप है. என்ன மாதிரி ஆக்டிங் தெரியுமா கைஸ்? நல்ல ஆக்டிங். ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தேன் உங்களுக்கு. சினிமால தான் மோஸ்டா இந்த ஸ்கிரிப்டட் சீன்ஸ், ஃபேண்டசி சீன்ஸ்லாம் இருக்கும். சரி ஓகே, அது எல்லாமே சினிமா, அதெல்லாம் லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கும். சேம் லைக் அதே மாதிரி தான் சீரியல்ஸும். சினிமா எப்படியோ அதே மாதிரி தான் சீரியல்லையும் ஸ்கிரிப்டடா இருக்கும். அப்பப்போ சரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேண்டசி சீன் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னா, அதுக்குன்னு இந்த அளவுக்கு லாஜிக் சீன்ஸ் இல்லாம எடுக்கிறது அடுத்தது போமா நண்பர்களே. ஏன்னா இன்ஷாட்ல இருக்க மொத்த எஃபெக்டையும் போட்டு வச்சிருக்கீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது, லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதாவது ஒருத்தன் அங்க நிக்கிறான், அவன் கார்ல இருந்து கண்ணாடி இறங்குது, இவன் அதை பாக்குறான். இது ஒரு 5 செகண்ட்ல, மேக்சிமம் ஒரு 7 செகண்ட்ல காமிச்சிடலாம். இது எப்படி இதையே 30 செகண்ட் எடுத்து வச்சிருக்காங்களே. எதுக்குடா இத்தனை எஃபெக்ட போட்டு வச்சிருக்கீங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. எனக்கு தெரியல, தமிழ் சீரியல்லாம் 1/2 மணி நேரம் தானே இப்போ வரைக்கும் போடுறாங்க, இல்ல ஒருவேளை 1 மணி நேரம்லாம் போடுறாங்களான்னு தெரியல. அங்கேயுமே 1/2 மணி நேரம் தானே போடுவாங்க. எல்லா ஸ்டேட்லயுமே 1/2 மணி நேரம் தானே, 1/2 மணி நேரம் தானே சீரியல். இந்த பாக்குற சீனே 30 செகண்ட் போட்டு வச்சிருக்காங்களே. அப்ப சீரியலை போட்டு அதுல விளம்பரம் போட்டு அப்புறம் எதை தாண்டா பாப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த 2 கைஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்டதும் இப்ப போட்டு காமிக்க போற சீரியலோட நேம், இந்த 2 சீரியல்ஸோட நேம் வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சே ஆகணும். இது 30 செகண்ட் ஒரு ஜஸ்ட் பாக்குற சீனுக்கே இத்தனை எஃபெக்ட போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஹோல் எபிசோடுக்கு, ஒரு எபிசோடுக்கு எப்படி போட்டு காட்டுவாங்க நான் பார்த்தே ஆகணும். ஸோ அதனால நேம் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சுக்குன்னு தெரிக்குது. சரி ஓகே, அடுத்தது பார்ப்போம் கைஸ். मैं तुमसे बाद में बात करता हूँ. சரி, கால் வலிக்கு போன் கீழே விழுந்து அப்படியே தலையில அரிப்படுறதுனா கூட ஓகே. என்ன பார்த்தா கேடு மாதிரி தெரியுதா? அது எப்படி போன் ஒயர் வந்து கழுத்துல சுத்தி ஃபேன்ல மாட்டி அதுல ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இப்படி செய்யறவையாடா, அவனுக்கெல்லாம் நான் எவன்டா? சேம் லைக் அதே மாதிரிதான் கைஸ். அதுல சிசர் எடுத்து இப்படி ஒருத்தன் நறுக்கி வெட்டிக்கிட்டு இருந்தானோ அவர்தான் இங்க பாட்டில, அது உடஞ்ச பாட்டில கிளாஸ் வச்சு அந்த ஒயரை எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சீரியல்ல பார்த்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்றது எனக்கு இப்பதான் புரியுது. நவ் ஐ ரியலைஸ். தயவு செஞ்சு தமிழ்ல சீரியல்ல பாக்குற யாரையுமே நீங்க இலக்காரமாவோ என்னடா இதெல்லாம் போய் பாக்குற அப்படிலாம் கேட்காதீங்க. இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர். It's not a joke, brother. It's not a joke. பாரதி கண்ணம்மாளை எப்படி நடந்து போறத ஒரு ட்ரெண்டாகி நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அதாவது நம்ம ட்ரோல் பண்ணது, ஆனா இவங்க நிஜமாவே சீரியலையே ட்ரோலா எடுத்துட்டு, சீரியலே ட்ரோல் மெட்டீரியலா எடுத்துட்டு இருக்காங்க கைஸ்.
இது என்ன கைஸ், நம்ம விஜய்னா ஒரு படத்துல சூர்யா தம்பியை பூட்டி வைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் படம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர சீன் மாதிரி இருக்கு. சூட்கேஸ்ல இவ்வளவு பெரிய ஒரு ஆள் சூட்கேஸ்குள்ள விழுந்திருக்கு, அது எப்படி சூட்கேஸ்ல தடுக்கி செவுத்துல இடிச்சு திரும்ப சூட்கேஸ்குள்ளேயே விழுகிறது. நல்லா இருக்குடா அவங்க லாஜிக்கு. अरे ईशानी मैडम ने सूटकेस हटाने को बोला था, इसको हटाना होगा. போட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. மோஸ்டா எல்லா சீரியலுமே ஒரு டம்பான கேரக்டர் இருப்பாங்க கைஸ். இந்த கேரக்டர் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. தமிழ்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு 1000 எபிசோடு மேக்சிமம் 1500 எபிசோடு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஹிந்திலலாம் அவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க, ஹிந்தி தான் நினைக்கிறேன். ஹிந்திலலாம் 4000 எபிசோடு 4500 எபிசோடுலாம் போட்டிருக்காங்க. ஆனா இதை பாக்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. ஓகே நண்பர்களே, தான் கடைசி நினைக்கிறேன், இதோட முடிச்சுப்போம். என்னடா கம்முனா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. டெலிபோர்ட் ஆகிறதுக்கு எதுக்கு நீங்க டைரக்டாவே டெலிபோர்ட் ஆகலாமே, எதுக்கு ஸ்பைடரா மாதிரி டெலிபோர்ட் ஆகுறீங்க? இதுக்காக தான் உங்களை அடிக்கிறாங்க எல்லாருமே. உங்களுக்கு டெலிபோர்ட் ஆகிற சக்தி இருக்குன்றது எங்களுக்கு புரியுது. சைஃபை மூவில வர மாதிரி இன்ஸ்டன்டா நீங்க மூவ்மெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு எதுக்கு நீங்க ஸ்பைடரா மாதிரி திரும்ப அந்த இடத்துக்கு வந்து ஸ்பைடரா இருந்து திரும்ப நீங்க மனுஷா மாறீங்கன்றதுதான் எங்களுக்கு புரியல. ஓகே கைஸ், அவ்வளவுதான் நண்பர்களே, மொத்த கிளிப்ஸும் முடிஞ்சு. ஐ ஹோப் தமிழ்ல இந்த மாதிரி இல்லைன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I won, brother. I won. You lost, you damn it. You lost. அதுவும் முதலாம் இந்த மாதிரி இருக்க சான்ஸே இல்லை. டிவில இருந்து திருமை செல்வம் வரைக்கும் இந்த மாதிரி நான் எந்த சீனும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பயுமே நான் ஃபுல்லாலாம் பார்த்தது இல்லை. ஓரளவா எனக்கு கதை தெரியும், அந்த சீரியலோட கதை என்னன்றது. பட் ஆனால் டெய்லிலாம் நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு என்ன சீரியல் தமிழ்லேயே ரொம்ப பிடிச்ச சீரியல்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் விக்ரம் கைஸ். பை 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 பை.